கரூர் வேலுசாமிபுரத்துல அந்த சின்ன குறுகலான இடத்துல பலாயிரம் மக்களை ஒன்னா சேர்த்து அந்த கூட்ட நெரிசல் தாங்க முடியாம 41 அப்பாவி உயிர்கள் உயிரிழந்ததுக்கு இதுவரைக்குமே விஜயோட வருகை வந்து தாமதமானதுதான் காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டது இல்லையா? இப்போ அது காரணம் கிடையாது. ஜனநாயகன் படத்துல ஒரு நல்ல ஷாட் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 41 அப்பாவி உயிர்களை பலி கொடுத்திருக்காங்க, காவு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு. ஏற்கனவே நக்கீரன் கோபால் அவர்கள் இந்த விஷயத்த பத்தி வெளிப்படுத்தும் போது தாவேக்கினர் எல்லாருமே வந்து அவரை கடிச்சு கொதறிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ சிபிஐ விசாரணையில விஜய் தரப்புல இருந்து டெலீட் செய்யப்பட்ட அந்த ஆதாரங்கள் எல்லாமே திரும்ப மீட்டெடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சில புகைப்படங்களுமே கண்டெடுக்கப்பட்டிருக்கு. விஜய் வந்து ஏற்கனவே அங்க வந்து அத்தனை பேர் மயங்கி விழுந்து மூச்சு திணறிட்டு இருக்கும்போது அப்படி ஒரு விஷயம் நடந்ததே எனக்கு தெரியாது, அதை பத்தின சென்ஸே எனக்கு இல்ல, ஒரு சிரிக் சென்ஸே இல்லாத மனுஷன் தான் நான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா? அது முழுக்க முழுக்க பொய் அப்படிங்கிறதும் இப்போ இந்த சிபிஐ விசாரணையில தெரிய வந்திருக்கு. இந்த 3ஆம் கட்ட சிபிஐ விசாரணை டெல்லிக்கு அழைத்தது இதுக்காக தான் அப்படிங்கிற தகவலுமே கிடைக்க வந்திருக்கு. தாவேகா யாருடனுமே கூட்டணி இல்ல, தனித்துதான் போட்டி, 234 தொகுதிகளுக்குமே எங்க கிட்ட வேட்பாளர்கள் இல்ல அப்படின்னாலுமே, இன்னுமே வேட்பாளர்கள் நேர்காணலே செய்து முடிக்கல அப்படின்னாலுமே நாங்க தனியா தான் போட்டியிடுவோம் அப்படின்னு விஜய் கிடையாது. விஜய் இல்லாத நேரத்துல, விஜய் இல்லாத இடத்துல ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தெரிவித்த அந்த நிலைமையில இப்போ சிபிஐ விசாரணையில நடந்த அந்த விஷயங்கள் எல்லாமே கசிய ஆரம்பிச்சிருக்கு. வீடியோ ஆதாரங்கள் எல்லாமே வெளியாகி மக்கள் மத்தியில பரப்ப ஆரம்பிச்சிருக்கு. சோ இது எல்லாமே வந்து தாவேக்காவுக்கு அமித்ஷாவோட ஆட்டம் வந்து ஆரம்பமாகிறதா அப்படின்னு பார்க்கலாமா? இல்ல அப்படின்னா இன்னும் தேர்தலுக்கு 34 நாட்கள் இருக்குது. அந்த தொகுதி பங்கீடு எதுவுமே முடிவு செய்யாத நிலைமையில தான் எல்லா கட்சிகளுமே இருக்கிறாங்க. சோ மறுபடியும் என்டிஏவில் தாவேகா இணைகிறதுக்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்கிறதா? என்ன நடந்துட்டு இருக்கு? விரிவாக பார்க்கலாம். வெல்கம் டு மதிமுகம் டிகோட். நான் இசை. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர் வேலுசாமிபுரத்துல தாவேகா தலைவர் விஜய் நடத்தின அந்த பிரச்சார கூட்டத்துல அந்த கூட்ட நெரிசல், ஒரு சின்ன குறுகலான இடம், அந்த இடத்துல எத்தனை பேர் நிக்கணும், எத்தனை பேரை தாக்கு பிடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு அப்படிங்கிற எந்த ஒரு கள ஆய்வுமே நடத்தாம பல ஆயிரம் மக்களை அந்த இடத்துல ஒன்னா திரட்டி, அதுவும் விஜய் வரும்போதே பக்கத்து ஊர்ல இருந்து பின்னாடியே பல ஆயிரம் மக்களை கூட்டிட்டு வந்து, வர வழியிலையும் ஒரு சில பேர் டயர்ல நசுங்கி அடிபட்டு அவங்களுக்கு மருத்துவ உதவி கூட விஜய் செய்யாம அங்க வந்து பேசும்போது 10 ரூபா பாட்டில் பாலாஜி அப்படின்னு பாட்டு பாடிட்டு அந்த பக்கமா மக்கள் எல்லாருமே மயங்கி விழுந்து மூச்சு திணறிட்டு இருக்கும்போது செருப்பை கொண்டு வீசி அவருக்கு வந்து இதை தெரியப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கும் போது கூட இது வந்து திமுக செஞ்ச சதி, திமுக செஞ்ச சதினாலதான் 41 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கான்ஸ்பிரன்சி தியரியை இத்தனை நாள் வரைக்கும் தாவேகா கையில எடுத்திருந்தாங்க. சமீபத்துல ஆதவ் அர்ஜுனா குளத்தூர் தொகுதியில பேசும்போது கூட இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் செந்தில் பாலாஜி அவர்கள் தான், செந்தில் பாலாஜி தான் கொலைகாரர் அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஆனா இப்போ சிபிஐ விசாரணையில இருந்து ஒரு சில தகவல்கள் வந்து கசிய ஆரம்பிச்சிருந்திருக்கு. சோ அந்த தகவல்கள் எல்லாருமே வந்துட்டு இப்போ தாவேகாவினரையுமே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சரியா 12 மணிக்கு விஜய் வந்து கரூருக்கு பிரச்சாரத்துக்கு வந்துருவாரு அப்படின்னு திரு புஷி ஆனந்த் அவர்கள் வந்து ஒரு பிரஸ் மீட்ல வந்து வெளிப்படையாகவே அறிவிச்சதுனாலதான் அங்க வந்து அவ்வளவு கூட்டம் வந்து வர ஆரம்பிச்சது. ஆனா விஜய் அங்க வந்து சேர்ந்த நேரமும் வந்து இரவு 7 மணிக்கு தான் வந்தாரு. சோ இத்தனை நேரம் மக்களை காக்க வச்சது, அதுக்கு முன்னாடியே வந்துட்டு வாகனம் வந்து இங்கதான் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை அவங்க கிட்ட பரிந்துரைச்ச போதும் கூட அதை கேட்காம ஒரு 20 மீட்டர் முன்னாடி கொண்டு வந்து தள்ளி வாகனத்தை நிறுத்தினது, இது எல்லாமே ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங்காக தான் அப்படிங்கிற விஷயத்த இப்போ சிபிஐ விசாரணையே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏற்கனவே நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து இதை வெளிப்படுத்தியிருந்தாலுமே ஆதாரங்கள் இல்லாத ஒரே காரணத்தினால, ஆதாரங்கள் வந்து அவர் சின்ன சின்ன ஆதாரங்கள் போட்டோஸ் வச்சு சொல்லும் போது அது பெருசா யாராலையும் நம்பப்படல. தாவேகாவினரால இது வந்து கடுமையா, அவங்க பாஷையில சொல்லணும் அப்படின்னா தன்மையா வண்டிச்சுட்டு இருந்தாங்க.
ஆனா இப்போ சிபிஐ வந்து அது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஜனநாயகன் படத்துக்கு ஒரு நல்ல ஷாட் கிடைக்கணும், அதாவது சினிமாட்டிக் ஷாட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது கிடைக்கணும். இப்போ விஜய் வரும்போது மக்கள் வந்து அப்படியே அலைமோதி வரணும், அதுக்காகத்தான் அந்த வண்டியை வந்து பிரச்சார வாகனத்தை நிறுத்த சொன்ன இடத்துல இருந்து 20 மீட்டர் முன்னாடி நிறுத்திருக்காரு. சோ விஜய் வந்து முன்னாடி வர வர அங்க இருந்து மக்கள் பார்த்துட்டு ஓடி வருவாங்க இல்லையா, அது ஒரு ஷாட். இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா விஜய் வந்து நடுவுல நின்று பேசும்போது சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் வந்து மேல இருந்து பார்க்கும்போது, ட்ரோன் கேமரா மூலமா பார்க்கும்போது ஒரு கடல் மாதிரி தெரியணும், கடல் மாதிரியான கூட்டம் வந்து அங்க இருக்கிறத வந்து ஜனநாயகன் படத்துல ப்ரொஜெக்ட் பண்ணணும், அப்படி ஒரு சினிமாட்டிக் ஷாட் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயமே நடந்திருக்கு. இதுக்காக நம்ம மக்கள், அப்பாவி மக்கள் 41 பேர் உயிர் தான் பலியாக இருக்கு. இது இப்போ எப்படி தெரிய வந்திருக்கு அப்படின்னா, கேமரால எடுத்தக்கூடிய அந்த வீடியோ, கேரவனுக்குள்ள இருந்தக்கூடிய அந்த கேமரா வீடியோ, இது எல்லாமே சிபிஐ விசாரணையில கேட்கப்பட்ட போது தாவேகாவினரால அது வந்து டெலீட் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா இப்போ தாவேகா வந்து தனித்து கூட்டணி அப்படின்னு சொல்லிக்கிட்டு, கூட்டணி எல்லாம் கிடையாது, தனித்து போட்டி அப்படின்னு ஆதவ அர்ஜுனா, அதாவது விஜய் இல்லாத இடத்துல விஜய்க்கே தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற நிலைமையில ஆதவ அர்ஜுனா வந்து 234 தொகுதியிலையும் நாங்க தனித்து தான் போட்டியிடுவோம். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா வேட்பாளர் நேர்காணலே இன்னும் செஞ்சு முடிக்கல. முதற்கட்ட நேர்காணல்ல எந்த ஒரு வேட்பாளர்களுமே கிடைக்காததுனால 2ஆம் கட்ட நேர்காணலுமே நடந்துட்டு இருக்கு. 50,000 விருப்ப மனுக்கள் போயுமே 2 கட்ட நேர்காணல்லையுமே வந்து 234 தொகுதிக்குமே வேட்பாளர்கள் கிடைக்காத ஒரு நிலைமையில தான் இப்ப தாவேகாவினர் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம புதுச்சேரி இருக்கிறதே ஒரு 30 தொகுதி தான். அந்த 30 தொகுதிக்குமே மொத்தமா தனித்து போட்டியிடுறதுக்கு வேட்பாளர்கள் இல்லாம தாவேகாவினர் திண்டாடிட்டு இருக்கும்போது விஜய் இல்லாத அந்த இடத்துல ஆதவ அர்ஜுனா வந்து நான் தனித்து போட்டியிடுவோம் அப்படிங்கிற அறிவிச்சிருக்காங்க. சோ இதை அறிவிச்சதுக்கு அப்புறமா தாவேகாவால டெலீட் செய்யப்பட்டதாக சொல்லப்பட்ட அந்த வீடியோ இருக்கு இல்லையா, இந்த வீடியோக்கள் வந்து இப்போ வந்து கசிய தொடங்கி இருக்கு. சிபிஐ விசாரணையில இதுக்கு முன்னாடியே இந்த வீடியோ ஆதாரங்கள் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுட்டுதான் 3வது முறையா விஜய் வந்து விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க. அதாவது முதல் முறை விசாரணைக்கு அழைக்கும் போதே ஜனநாயகன் படத்துக்காக தான் நீங்க வந்து இந்த கூட்டத்தையே கூட்டினதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அப்படிங்கிற கேள்வி வந்து அப்பவே முன் வைக்கப்பட்டிருக்கு. சோ அந்த கேள்விக்கு விஜய் வந்து குறுக்கா மறுக்கா நம்ம பார்த்திபன் மாதிரி பதில் சொன்னதுனாலதான் 2வது விசாரணை, 3வது விசாரணைன்னு நடந்துட்டு இருந்தது. அந்த 3வது விசாரணைக்குமே நீ லீவு கேட்டு நான் போனாலும் பரவாயில்ல, அதாவது பாட்டி இறந்துட்டு திரும்ப காரியெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வருவீங்கல்ல, அப்போ உன்னை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிதான் சிபிஐ வந்து நீங்க எத்தனை நாள் லீவ் வேணா எடுத்துக்கோங்க, ஆனா நீங்க வந்து 3ஆம் கட்ட விசாரணைக்கு வந்துருங்க, எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு. நம்ம வந்து இந்த 3ஆம் கட்ட விசாரணை அப்படின்னு சொல்லும் போதே நம்ம சேனல்ல பதிவு பண்ணிருந்தோம், ஆதாரங்கள் சிபிஐ கிட்ட மாட்டி இருக்கு, அதனாலதான் இப்போ வந்து விஜய் வர சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ சிபிஐ ஹை டெக்னாலஜியை பயன்படுத்தி டெலீட் பண்ணப்பட்ட அந்த ஆதாரங்கள், வீடியோக்கள், ஃபுட்டேஜஸ், அப்புறம் வந்து அந்த புகைப்படங்கள் எல்லாத்தையுமே இப்போ மீட் எடுத்திருக்காங்க. அந்த ஆடியோவை தான் நேத்து ட்விட்டர்ல திரு மாரிதாஸ் அவர்களுமே வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து பூதாகரமா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பா ஒரு 3 மணி நேரம் கேரவனுக்குள்ள அந்த நடந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ வந்து சிபிஐ மீட் எடுத்திருக்காங்க. இதனால இன்னும் பல பேர் வந்து இந்த விசாரணை வளையத்துக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கதா சொல்லப்படுது. ஆதவ அர்ஜுனா சமீபத்துல முன்னாடி சொன்ன மாதிரியே செந்தில் பாலாஜி தான் காரணம் அப்படின்னு சொன்னாலுமே, இதுக்கு முன்னாடி நயனா நாகேந்திரன் அவர்கள் வந்து அமித்ஷாவை மேடையில வச்சுக்கிட்டே வந்து செந்தில் பாலாஜி தான் காரணம் அப்படின்னு சொன்னாலுமே அப்போ எல்லாமே அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தது. ஆதவ் சொன்ன மாதிரி 90 தொகுதிகள், அதுக்கு முன்னாடி வந்து விஜய்க்கு வந்து 50 தொகுதிகள்னு பேசப்பட்டிருந்ததா ஒரு தகவல், அதுக்கு முன்னாடி விஜய்க்கு 50 தொகுதிகள்னு பேசப்பட்டிருந்ததா ஒரு தகவல், அதுக்கப்புறமா இறங்கி வந்து 2.5 வருஷம் வந்து விஜய் முதலமைச்சர், 2.5 வருஷம் வந்து எடப்பாடி முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா சார்பில இருந்தே அந்த ஒரு ரெக்வஸ்ட் வந்து வைக்கப்பட்டிருக்கு. அது வந்து பாஜக நிராகரித்ததுனால இப்ப நாங்க தனித்து கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனாவே ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. சோ இப்படி இருக்கும்போது அமித்ஷா அவர்கள் முன்னாடியே வந்து செந்தில் பாலாஜி தான் காரணம் அப்படின்னு சொல்லப்பட்ட போது கூட, செந்தில் பாலாஜி அவர்களை வந்து சிபிஐ விசாரணைக்கு அளிக்கப்பட்ட போது கூட இப்போ எல்லா ஆதாரங்களும் விஜய்க்கு எதிரா மாறி இருக்கு. அது கூடவே ஒரு சில புகைப்படங்களுமே கண்டெடுத்திருக்காங்க. இப்போ ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த புகைப்படங்கள் தான் அது. இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா முதல் படத்துல இருக்கிறது வந்து ARRA அலெக்சா அல்லது ரெட் காமாடோ வகையிலான ஒரு ரிக் கேமரா. இதை வந்து எதுக்காக பயன்படுத்துவாங்க அப்படின்னா மிகப்பெரிய பட்ஜெட் இருக்கும் போது அந்த பட ஷூட்டிங்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கேமரா தான் இது. இந்த கேமராவை எதுக்காக கரூர்ல பிரச்சாரம் செய்யும் போது பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இருக்கு. விஜய் பேசுறாரு அப்படின்னா சுத்தி எத்தனையோ நியூஸ் சேனல்ஸ் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா வாய்ஸ் ஆஃப் காமன்ல இருந்துமே கவர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை தாண்டி சினிமாக்கோ, அதுவும் உயர்தர சினிமாக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த கேமரா எதுக்காக கரூர்ல வைக்கணும்? 2வது படத்துல ஒரு கட்சி கூட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேல வந்து DSLR கேமராக்கள் வந்து இருந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சோ இந்த கேமராவை பார்க்கும்போது இது வந்து கேனான் DSLR மாதிரி தெரியுது. இதை வச்சு எல்லா மக்களையும் வந்து எதுக்காக படம் பிடிக்கணும்? இது மட்டும் இல்லாம 60 ட்ரோன் கேமரா இருக்கு இல்லையா, அது வந்து மேல
சுத்த விட்டதா நக்கிரன் கோபால் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு ஆதாரத்தை வந்து வெளியிட்டிருந்தாங்க. மக்கள் பிரச்சாரம் பண்ணக்கூடிய இடத்துல எதுக்காக 60 ட்ரோன் கேமரா வச்சு அங்க வந்து படம் பிடிக்கணும். அது மட்டும் இல்லாம கேரவனுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபுட்டேஜ இவங்க எதுக்காக அழிக்கணும்? சோ அழிச்சது ஒரு பக்கம் இருந்தாலுமே அதை வந்து இப்ப மறுபடியும் ரெக்கவர் பண்ணி எடுத்துட்டாங்க. சோ இது அமித்ஷா தாவேகாவை என்டிஏக்குள்ள கொண்டு வரதுக்கான ஒரு செக்கா, இல்ல அப்படின்னா இதுதான் செக்மேட்டா விஜய்க்கு? ஏன்னா எல்லா ஆதாரங்களுமே கிடைச்சாச்சு. இனிமே கமல்ஹாசன் மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அவங்க கைக்குள்ள அந்த சிறை கிளின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்போ விஜய் வந்து மாட்டியிருக்காரு. ஏற்கனவே அந்த சிபிஐ விசாரணையிலேயே இந்த கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கு. இந்த ஆதாரங்கள் எல்லாம் கிடைச்சது வந்து விஜய்க்குமே தெரிய வந்திருக்கும். சோ அப்படி இருக்கும் போதுதான் வெளியே வரும்போது கையாட்டிட்டு ஜாலியா வராரு அப்படின்னா, ஒரு படத்துக்காக, ஜனநாயகன் படம் அப்படிங்கிறதுக்காக மக்களோட உயிரையே பணையம் வச்சவரு இந்த விஷயத்துல இருந்து வெளிவரணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட கட்சியை அடகு வைக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. சோ அங்க வந்து ஒரு சில டீலிங் எல்லாமே முடிச்சிட்டுதான் விஜய் வந்து ஜாலியா வெளியே, அதாவது தமிழகத்துல நடக்கக்கூடிய தேர்தலுக்கு டெல்லியிலேயே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுட்டு, டெல்லி தான் தமிழ்நாடா, ஏன் வந்து தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் போர் நடக்குது அப்படின்னு சொல்றீங்கன்னு இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தாரு. ஆனா என்னடா, தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு டெல்லியில இருந்து அண்ணன் வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுனாவே வந்து போட்டு உடைச்சிருந்திருப்பாரு. சோ அப்படி டெல்லியிலேயே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுட்டு இங்க வந்து ரிலாக்ஸா வந்து மறுபடியும் என்ன வந்து டெல்லிக்கு எல்லாமே கூப்பிடாதீங்க, நாங்க பேச்சுவார்த்தை எல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு கடிதத்தை போட்டு திரும்பி பார்க்க முன்னாடி வேட்டு வச்சு விட்டு இருக்கிறாரு ஆதவ் அர்ஜுனா. இப்போ ஆதவ் அர்ஜுனா சொன்ன அந்த தனித்த போட்டி அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் தான் விஜய்க்கு வந்து இந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்கு ஒரு காரணமா இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம தேர்தலுக்கு இன்னும் 34 நாட்கள் இருக்கு. எல்லா கட்சிகளுமே இப்பதான் வேட்பாளர்கள் தேர்வுக்கான நேர்காணல செஞ்சுட்டு இருக்காங்க. தொகுதி பங்கீடு, கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வந்து தொகுதி பங்கீடுமே இப்பதான் வந்து பிரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. முழுசா இன்னும் முடிவடையாம தான் இருக்கு. என்டிஏ கூட்டணி அப்படின்னு பார்த்தா கூட அந்த தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது இன்னும் முடிவடையாம தான் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மறுபடியும் டெல்லிக்கு வந்து பயணம் செஞ்சிருக்கிறாரு. அதாவது அதிமுக அப்படிங்கிறது அதுல ஒரு பங்குதான். அமித்ஷா அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் அதிமுகவுக்குள்ளேயும் நடக்கும். அத்தனை தொகுதியில தான் நாங்களும் போட்டியிட போறோம் அப்படிங்கறத நிரூபிக்கிறது மாதிரி திரு பியூஷ் கோயல் அவர்கள் வந்து தமிழகத்துக்கு வருகை தந்து பேச்சுவார்த்தை நடத்துவாரு. இன்னைக்கு பியூஷ் கோயல் வரதா சொன்ன அந்த நேரத்துல இன்னைக்கு வந்து அவரு வராம டெல்லிக்கு எடப்பாடியை அழைச்சிருக்காங்க. அவருமே வந்து தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைக்காக டெல்லிக்கு போயிருந்திருக்கிறாரு. ஆனா என்டிஏ கூட்டணிக்கு நான் தான் தலைமை அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பேசுவாரு. இது மட்டும் இல்லாம என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய புதிய நீதி கட்சியாக இருக்கட்டும், ஐஜேகாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகள் எல்லாமே தாமரை சின்னத்துல போட்டிக்கிட்டதுக்காகவும் பாஜக அடுத்தடுத்த மூவ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ இதுக்கு எடப்பாடி பழனிசாமி முரண்பட்டு இருக்கிறதுனால அந்த கூட்டணியுமே வந்து தொகுதி பங்கீடுகளுமே இன்னும் முடிவாகாம தான் இருந்துட்டு இருக்கு. சோ அந்த நிலைமையில தாவேகாவை மறுபடியும் உள்ள இழுக்கிறதுக்கான வேலையை அமித்ஷா அவர்கள் செஞ்சுட்டு இருக்கிறாரு. மறுபடியும் அழுத்தம் கொடுக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க முடியும். அதோட ஒரு பகுதியா தான் திரு மாரிதாஸ் அவர்கள் வெளியிட்ட அந்த வீடியோவுமே அது இப்போ வந்து வெகுண்டு வெடிச்சு பரபரப்பா பேசப்பட்டு வருது. சோ இதுக்கு விஜய் அவர்கள் வந்து என்ன முடிவு எடுக்க போறாரு? இது வரைக்குமே எதை பத்தியுமே வாய் துறக்காத விஜய் அவர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து வரிசையா வம்பிழுத்துட்டு வந்து கடைசியில தனித்து போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு செக்மேட் அளவுக்கு கொண்டு போய் நிறுத்திருக்காரு. எதுக்குமே வாய் துறக்காத விஜய் இந்த கூட்டணி குறித்தாவது வாய் துறப்பாரா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இணைந்திருங்கள்.